ஓம் மகா கணபதியே நமக. ஓம் ஆதித்யாய திங்களாய குஜாய புதாய குருவாய சுக்கராய சனீஸ்வர பவாய ராகவே கேதவே நமக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். எனது குருமார்களை வணங்கிக் கொண்டு நாம் இப்பொழுது பார்க்கப் போவது உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் கையில் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. வாழ்வில் முன்னேற வேண்டும், வெற்றி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், சுக சௌகரியங்கள் கிடைத்திட வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் என்னதான் கடுமையாக உழைத்தாலும் முன்னேற்றம் என்பது பலருக்கு எட்டாக்கனியாகவே இருக்கிறது. நாம் வாழ்வில் வெற்றி பெற்றவர்களுடைய ஜாதகங்களை ஆராய்ந்து அவர்கள் அதிர்ஷ்டம் தரும் கிரகங்களை எப்படி இயக்கினார்கள், அந்த கிரகத்திற்கான காரகத்துவங்களை பயன்படுத்தியும் அதிர்ஷ்டம் தரும் கிரகத்தினுடைய எண்களை பயன்படுத்தியும் எப்படி வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரின் ஜாதகத்திற்கும் ஏதேனும் 2-3 கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். பொதுவாக லக்னாதிபதி லக்கணத்திற்கு 5-9 கூடியவர்கள் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவை லக்கண பாவர்களுடன் சேர்ந்து பாவத்துவமானால் அதிர்ஷ்டத்தை தராது. ஆகவே உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுகத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணை காரகங்களை ஆக்டிவேட் செய்தால் வாழ்வில் வெற்றி அடையலாம். அதிர்ஷ்ட எண் வரும்படி பேரை மாற்றி அமைக்கலாம். அதிர்ஷ்ட நாள், அதிர்ஷ்ட ஓரைகளில் புது காரியங்களை தொடங்கலாம். உங்கள் வாகன எண்ணின் கூட்டுத்தொகையை உங்கள் அதிர்ஷ்ட நம்பர் வரும்படி வாங்கலாம். வீட்டின் பெயர், அலுவலக அல்லது கடையின் பெயரை அதிர்ஷ்டம் தரும் வகையில் அமைக்கலாம். இப்படியாக உங்களுக்கு எந்த கிரகம் அதிகம் சுகத்துவமாக இருக்கிறது என்பதை நல்ல அனுபவமுள்ள ஜோதிடரிடம் தெரிந்து கொண்டு இதை செயல்படுத்தினால் வெற்றி அடைய முடியும். உதாரணமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஜாதகத்தையே எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏற்கனவே எம்ஜிஆர் வெற்றியின் ரகசியம் என்ற தலைப்பில் பதிவு போட்டிருக்கிறேன். அதை அதிகம் பேர் பார்த்து தங்களுக்குரிய அதிர்ஷ்ட எண்ணை கண்டுபிடித்து வாழ்வில் வெற்றி அடையட்டும் என்று தான் போட்டேன். ஆனால் எம்ஜிஆர் எப்படிப்பட்டால் நமக்கென்ன என்பது போல் அதிகம் பேர் அதை பார்க்கவில்லை அல்லது அதிகம் பேரை அதை சென்றடையவில்லை என்று நினைக்கின்றேன். ஆகவே மீண்டும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் மீண்டும் பதிவிடுகின்றேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்தை உணர்ந்தவர்கள். ஜோதிடப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்வில் வெற்றி கண்டவர். 2ஆம் எண், 7ஆம் எண், 8ஆம் எண், 9ஆம் எண்ணை அதிகம் பயன்படுத்தி வெற்றி கண்டவர். பூமிக்கடியில் அண்டர் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய பாதாள அறை அமைத்து அதில் தினசரி தியானமும் மற்ற நூலக அறையும் அமைத்து அதில் அமர்ந்து நூல்களை படித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பூமிக்கு கீழே யார் இருப்பார்கள்? பாம்பு புற்று இருக்கும், புற்றுக்குள் பாம்பு இருக்கும். பாம்பு இருக்கும் அல்லவா, உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆக அந்த பாம்புகள் ஜாதகத்தில் ராகு கேதுக்களாக சொல்லப்படுகின்றன. ராகு எம்ஜிஆரின் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் அமர்ந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் லக்னாதிபதியோடும் சுக்கிரனோடும் இணைந்து
அதிர்ஷ்டத்தை கொடுக்க கடன்பட்டவர் ஆவார்கள். கேது 16ஆம் மணியாகிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து வாழ்வில் தொழிலில் லாபமும் வாழ்வில் முன்னேற்றமும் வழக்கு எதிரிகளை ஜெயித்தல் போன்ற பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள். ஆகவே அவர் அண்டர் கிரவுண்டில் பாதாள அறை அமைத்து அதை பயன்படுத்தி அதில் அதிர்ஷ்டத்தை கண்டுள்ளார். அதுக்காக எல்லோரும் பாதாள அறை அமைத்து அதிர்ஷ்டத்தை காண வேண்டும் அவசியமில்லை. ராகு பலம் பெற்றவர்கள், ராகு சுபத்துவம் பெற்றவர்கள் மட்டுமே அந்த பாதாள அறை அண்டர் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டத்தை தரும், மற்றவர்களுக்கு தராது என்பதையும் நினைவே கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 7ஆம் எண்ணை அதிகம் பயன்படுத்தியுள்ளார். அதாவது கேதுக்குரிய எண். அவரது கார் நம்பர் 4777 என்று இருக்கும். இதில் 3 7கள் வருகின்றன. மேலும் கூட்டுத்தொகையும் 7ஆக வரும். அதுபோக ரகசிய போலீஸ் 115இல் 115 என்ற எண்ணின் கூட்டுத்தொகை 7ஆக வரும். அதுபோக அந்த படத்தில் ஹோட்டல் அறையில் தங்க ரூம் கேட்கும் பொழுது ஹோட்டல் ரூம்பாய், அதாவது மேனேஜர் ரூம்பாயை அழைத்து, சாரை 7ஆம் நம்பர் ரூமுக்கு அழைத்து போ என்பார் மேனேஜர். இதுபோல் பல படங்களில் 7ஆம் நம்பர் ரூமில் தங்குவதாகவே இருக்கும். அதுபோல் 2ஆம் நம்பருக்குரிய சந்திரன் லக்கணத்துக்கு 11 கூடிய உடையவராகி 7இல் ஆட்சி பெற்ற வேளருடன் அமர்ந்து ராஜயோகத்தை செய்ய வேண்டிய அமைப்பில் இருப்பதால் அவர் 2ஆம் எண்ணை குறிக்கக்கூடிய இரட்டையிலை சின்னத்தை தேர்ந்தெடுத்துள்ளார். அதில் அரசியலில் அவர் வெற்றியும் பெற்றுள்ளார். சந்திரன் தசை வரும்போது மட்டும் தனது ஆதிபத்திய பலன்களில் சில கெடுதல்கள், அதாவது 11 கூடியவன் உபயலக்கணத்துக்கு பாதகாதிபதி என்பதால் அந்த தசை வரும் மட்டும் ஒரு சில கெடுதல்கள் அவர் தசையில் நடந்துள்ளன. மற்றபடி அவருக்கு யோகத்தையே செய்யக்கூடிய அமைப்பில் அந்த 2ஆம் எண் இருந்திருக்கிறது. அடுத்ததாக 9ஆம் எண் எம்ஜிஆர் என்ற பெயரின் கூட்டுத்தொகை 9 வரும். எம் என்றால் 4, ஜி 3, ஆர் 2, 4 3 7 2 9. ஆக கூட்டுத்தொகை 9 வரும். 9ஆம் நம்பருக்குரிய செவ்வாய் ஜாதகத்தில் 3 8 12இல் மறைந்து 3ஆம் இடமாகிய புகழ், முயற்சி, வெற்றி, தைரிய வெறிய பராக்கிரமத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்தை, அதாவது தன் வீட்டை தானே பார்த்து சிம்மத்தில் நட்பு வீட்டில் அமர்ந்து பார்க்கிறார். அந்த எந்த ஒரு பாவ ஆதிபத்திய கிரகமும் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் அவர்கள் அது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் என்பதால் செவ்வாய் என்னுடைய 9ஆம் எண் அவருக்கு பெரும்பான்மையான, அதாவது 9ஆம் என்ற நம்பர் பெயர் பத்துபடியால் மிகுந்த செல்வாக்கும் பேரும் புகழும் பெற்றார் என்று சொல்லலாம். இதை அவர் ஜோதிடரிடம் கலந்து ஆலோசனை செய்து இந்த மாதிரி அமைத்தாரா அல்லது இயல்பாக அமைத்தாரா என்பது தெரியவில்லை. புலிஸ்தானத்தில் சனி இருப்பதால் சனியின் எண்ணாகிய 8ஐ தனது சொந்த பட நிறுவனத்தின், அதாவது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை எம்ஜிஆர் படமாகிய நாடோடி மன்னன், அடிமைப்பெண், உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற படங்களில் அந்த எம்பளத்தை கவனித்தீர்களானால் EMGEEYAR எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்று அதில் வரும். அதன் கூட்டுத்தொகை 8 ஆகும். தன் சொந்த படக்கம்பின் மூலம் நாடோடி மன்னன், அடிமைப்பெண், உலகம் சுற்றும் வாலிபன் என்ற 3 திரைப்படங்களே தயாரித்திருந்தாலும் 3 வெற்றி படங்களாக அவருக்கு அமைந்தன. நாடோடி மன்னன் படம் எடுக்கும்போது படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன், வெற்றி அடையவில்லை என்றால் நான் நாடோடி என்று சொன்னதாக செய்திகளும் உண்டு.
அது மட்டுமல்லாமல் தனது படத்தின் ஷூட்டிங்கில் முதல் நாளன்று வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய காட்சிகளையே முதலில் எடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது எல்லா படத்திலுமே வெற்றி வெற்றி என்ற வசனம் வரும். அதில் இவர் நடிக்கக்கூடிய காட்சியில் முதலாக எடுக்கும் பொழுது அந்த காட்சியை படத்தின் இடையில் வந்தாலும் முதல் நாள் ஷூட்டிங்கில் வெற்றி வெற்றின்னு சொல்லக்கூடிய வசனத்தை படமாக்குவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி பாசிட்டிவ் திங்கிங்கில் அவர் இருந்திருக்கின்றார் என்பதும் தெரிய வருகின்றது. அப்படி இருந்ததால்தான் அவருடைய செயல்பாட்டினால்தான் அவர் சினிமா உலகில் முடிசூடா மன்னனாகவும் அரசியலில் தமிழ்நாட்டில் முடிசூடிய மன்னனாகவும் திகழ்ந்தார். சினிமா உலகில் அவர் வெற்றி பெறுவதற்கு அடித்தளமிட்டது சுக்கிரதசை. சுக்கிரதசை அதாவது ராகு ஓடு, அதாவது லக்னாதிபதியோடு சேர்ந்தாலும் ராகுவோடு சேர்ந்ததால் அவர் 9 கூடியவராக இருந்தாலும் பெரும்பான்மையான அதிர்ஷ்டத்தை கொடுக்கவில்லை. அவர் நிறைய சுக்கிரதசையில் சிரமங்களையே அனுபவித்துள்ளார் என்றாலும் அந்த சினிமா வழியில் அவருக்கு வெற்றி பெறுவதற்கு அடித்தளமிட்டது சுக்கிரதசை என்று சொல்லலாம். முதலில் சாதாரண வேதங்களில் நடித்தாலும் 1947 ராஜகுமாரி என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். அந்த படத்தில்தான் மு. கருணாநிதி அவர்களும் முதலில் வசனகர்த்தாவாக அறிமுகமாகியுள்ளார். சுக்கிரதசை சனி புத்தியில் அவர் கதாநாயகனானார். சுக்கிரதசை சனி புத்தியில் கதாநாயகனானார். சுக்கிரனும் சனியும் சஷ்டாஷ்டமாக இருந்தாலும் புதனும் சனியும் பரிவர்த்தியில் இருப்பதால் இந்த அமைப்பு ஏற்பட்டது. அவர் கதாநாயகன் ஆக முடிந்தது. அடுத்து 1950 மந்திரிகுமாரி சுக்கிரதசை புதன் புத்தியில் வெளிவந்துள்ளது. அடுத்து வந்த திரைப்படங்கள் பேரும் புகழையும் கொடுத்தன. அடுத்து வந்த சூரிய தசையிலும் மதுரை வீரன், நாடோடி மன்னன் போன்ற படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன. சூரிய தசை சனி புத்தியில் மதுரை வீரன், சூரிய தசை சுக்கிர புத்தியில் நாடோடி மன்னன் சொந்த படம் தயாரித்து அதில் வணிக ரீதியான பெரும் வெற்றி பெற்று புகழும் கிடைத்தன. அந்த காலத்திலேயே பெரிய அளவில் வருமானம் கிடைத்ததாக பத்திரிகைகள் செய்திகள் வந்துள்ளன. இப்பொழுதும் கூட யூடியூப்கள் ஷார்ட்ஸ்கள் வருகின்றன. அடுத்த பதிவில் சந்திர திசை தந்த பாசிட்டிவ் பலன்களையும் செவ்வாய் திசை தந்த பலன்களையும் பார்ப்போம். அந்த பதிவில் திரு பாலஜோதிடம், அதாவது முந்தைய பதிவில் திரு பாலஜோதிடம் ஆசிரியர் வே. லட்சுமணன் அவர்கள் எம்ஜிஆர் முதல் ஆவதற்கு சனியே காரணம் என்று சொன்னார் என்றும், திரு ஆதித்ய குருஜி அவர்கள் ராகு கொடுக்கும் ராஜயோகம் என்ற தலைப்பில் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தார் என்றும் சொல்லியிருந்தேன். இருவர் சொல்வதும் சரிதான் என்று விளக்குகிறேன். அது எப்படி என்றால், சனி பகவான் கொடுக்க வேண்டிய ராஜயோகத்தை ராகு தனது தசையில் கொடுத்தார் என்பதைத்தான் ராகு தரும் ராஜயோகம் என்ற தலைப்பிலே திரு ஆதித்ய குருஜி அவர்கள் தனது ஜோதிட புஸ்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது மற்ற கிரகங்களுக்கு, ராகுகளை தவிர மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் சொந்த வீடுகள் உள்ளன. ராகு அதுக்களுக்கு சொந்த வீடு கிடையாது என்பதால் தான் இருக்கும் வீட்டையே சொந்த வீடாக ஆக்கிரமித்து கொள்ளும், ஆரம்பித்து கொள்ளும் அந்த கிரகங்கள். தனது தசையில் அந்த வீட்டின் அதிபதி கொடுக்க வேண்டிய பலன்களை தனது தசையில் ராகு செய்யும். அதாவது ராகு சனி வீட்டில் இருக்கிறார் என்றால் சனியினுடைய பலன்களை, சனி கொடுக்க வேண்டிய பலன்களை ராகு கொடுக்கும். 10ஆம் வீட்டில் சனி கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தை ராகு தசை தனது தசையில் செய்தார் என்பதுதான் இதன் பொருள். அது மட்டுமல்லாமல் புதன் திசையில் பிறந்தவருக்கு சனி திசை வர வாய்ப்பில்லை. அந்த பலனை ராகுதான் கொடுக்க வேண்டும், கொடுத்து விட்டார். நான் சொல்லும் கருத்தில் வேறுபட்டவர்கள் தங்களுடைய
தாராளமாக தங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லலாம். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். நீங்களும் அதிர்ஷ்ட எண்ணை கண்டுபிடித்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.